ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمد عبده ورسوله. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا توبوا إلى الله توبة نصوحا. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மத் முஜ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வியலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாஅத்தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், ஷைഖுமார்கள், குறிப்பாக இங்கு குழும்பி இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பேருபகாரமும் என்றென்றும் நிலவட்டுமாறு. அல்லாஹ் தஆலா இங்கு நம்மை ஒன்று கூட்டியதை போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனபதியில் நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட செய்வானாக. அல்லாஹுடைய ஞாபகத்தோடு அல்லாஹுடைய சிந்தனையோடு சதாவும் அல்லாஹுடைய திக்ரோடு கழிக்கக்கூடிய பாக்கியம் என்பது பெரிய பாக்கியம். அது எல்லோருக்கும் அல்லாஹ் தந்துவிடுவதில்லை. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களை செல்வந்தராக ஆக்குவதாக குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி எங்கும் சொல்லப்படவில்லை. மிகப்பெரிய வியாபாரியாக ஆக்குவேன் என்பதாக எங்கும் சொல்லப்படவில்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய தகவல் மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுப்பேன். யாருடைய பிரியம் அல்லாஹுடைய பிரியம் இருக்குகின்றதோ அவர்களுக்கு தீன் சம்பந்தமாக மார்க்க அறிஞராக ஆக்குவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ்களை பார்க்க முடிகின்றது. ஆக அல்லாஹ்வுடைய ஞாபகம் என்பது பெரும் பாக்கியம். உலகில் கிடைக்காத ஒரு பாக்கியம். உலகில் இருக்கக்கூடிய நேரத்தில் அடைந்த பாக்கியங்களை எல்லாம் ஒரு நேரத்தில் ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததாக இருக்கும் அல்லது தாழ்ந்ததாக இருக்கும். அந்த நேரத்தில் நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்குகின்றேன் என்பதாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அதுவெல்லாம் நிரந்தரமாக இல்லை. அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு கழித்த அந்த வாழ்க்கை மறுமையில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தருகின்றது என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அதிலும் குறிப்பாக திருக்கலிமாவை முடிவோம் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பு சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த விழா, மின்ஹாஜ் பள்ளி இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழா அல்லாஹ் தஆலா 176வது வாரங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. பல நூறு பல ஆயிரம் வாரங்களை அல்லாஹ் கடக்க செய்வானாக. இதற்காக யாரெல்லாம் பொருளாதார ரீதியில் உழைப்பு ரீதியில் யாரெல்லாம் எந்தெந்த வகையிலெல்லாம் உதவியாளராக இருக்குகின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய செல்வத்திலும் ஆயுளிலும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கியும் எல்லா விதமான அருள்பாக்கியங்களையும் பெற்றவர்களாக அவர்களையும் நம்மையும் அல்லாஹ் தஆலா வாழச் செய்வானாக. கண்ணியமானவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இஸ்லாத்துடைய அடிப்படை. இந்த கலிமா இல்லை என்று சொன்னால், கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்
இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், உலகில் எவ்வளவு பெரிய பாக்கியங்கள் பெற்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது பலன் இல்லாத வாழ்க்கை என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. சூரத் ஆல இம்ரானுடைய 186வது வசனம் சொல்லக்கூடிய தகவல், மறுமையில் இறை மறுப்பாளராக வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படும். அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பானாம், உலகில் உங்களுக்கு முழுவதுமாக செல்வம் என்று சொன்னால் தங்கம், முழு உலகையும் தங்கமாக மாற்றுகின்றோம். மாற்றி அது எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக இருக்குகின்றது. அல்லாஹ் அந்த இறை மறுப்பாளராக வாழ்ந்த அந்த நபரிடத்தில் அல்லாஹ் பேசுகின்றார். உலகம் என்பது எவ்வளவு பெரியது, பள்ளம் நிறைந்தது, காடுகள் நிறைந்தது, வனாந்தரம் நிறைந்தது, மேடு பள்ளங்கள் நிறைந்தது, முழுவதுமாக தங்கத்தால் நிரப்பப்படுவது. தங்கத்தை வாங்குவதற்காக மக்களிடத்தில் தங்கக்கூடிய மதிப்பு எவ்வளவு இருக்குகின்றது என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த தங்கம் அல்லாஹ் சொல்லுகின்றான், முழு உலகையும் தங்கமாக மாற்றுகின்றோம், அத்துணையும் உனக்கு சொந்தமாக இருக்குகின்றது. இந்த சிச்சுவேஷனில் இருந்து அந்த தங்கத்தை எல்லாம் நீ கொடுத்து இன்று நடக்கக்கூடிய இந்த அமளி உமளிகள், இந்த கஷ்டங்கள், இந்த வேதனைகள், நரகத்துடைய கஷ்டங்கள், நரகத்துடைய வேதனைகள், நரகிற்கு அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் நீ வெளியேற விரும்புகின்றாயா என்பதாக அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த இறை மறுப்பாளர் சொல்லுவார், ஆம், நான் விரும்புகின்றேன். எல்லா முழு தங்கத்தையும் கொடுத்து, முழு உலகத்துடைய தங்கத்தையும் கொடுத்து நான் வெளியேற விரும்புகின்றேன் என்று சொன்னவுடன் அந்த ஆயத்திற்கு தஃசீரில் எழுதுகின்றார்கள், உலகில் இருக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஒரு சின்ன விஷயத்தை தான் நாம் சொன்னோம். இவ்வளவு பெரிய கஷ்டம் நிறைந்ததாக முழு தங்கமாக நீ கொடுத்தால் தான் வெளியேற முடியும் என்ற அந்த கஷ்டம் எல்லாம் இல்லை. நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் உனக்கு எல்லா வாக்கியங்களையும் நான் தருவதாக வாக்களித்திருந்தேன். ஒரு சின்ன ஒப்பந்தம் அதை நிறைவேற்றவில்லை, எனவே இன்று நரகத்தினுடைய வேதனைகள் எல்லாமே அனுபவி என்பதாக அனுப்பி வைக்கப்படும் என்பதாக சூரத்துல் ஆல இம்ரானுடைய குறிப்பாக 3வது லாஸ்ட் ஆயத்து பேசுகின்றது. இன்னல் லதீன கஃபரு பஅத ஈமானிஹிம் என்பதாக பேசுகின்றது. ஆக ஈமான் என்ற பாக்கியம் பெரும் பாக்கியம். அதற்கு எந்த விதமான பணம் காசுகள் அங்கு நோக்கம் அல்ல. பணம் காசுகளை கொடுத்து ஈமானை வாங்கிவிட முடியாது. பணம் காசுகளின் மூலமாக அல்லாஹ்வை அடைந்து விட முடியாது. பணம் காசுகளின் மூலமாக, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பதவிகளின் மூலமாக, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தின் மூலமாக எந்த பாக்கியங்களையும் அனுபவிக்க முடியாது, வாங்கிவிட முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா தங்கும் எதற்கும் லாயிக்கில்லை என்பதாக இந்த வசனத்தில் பேசுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இப்லீஸுடைய அழிவை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் வ அலைக்கும் பிலா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபார, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹையும் பாவ மன்னிப்பையும் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபஅக்ஸிரும் மின்ஹுமா, அந்த இரண்டையும் உங்களுடைய வாழ்வில் அதிகமாக முடியக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். ஃபஇன்ன இப்லீஸ கால, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இப்லீஸ் சொல்லுகின்றான், வல அஹ்லக்துன் நாஸ பிதுனூபி, மக்களை பாவத்தின் மூலமாக நான் அழிக்கின்றேன். மக்களை நான் அழிப்பதற்காக வேண்டி எடுத்த ஆயுதம் பாவங்களை செய்ய வைப்பது. ஆனால் மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாகவும் பாவ மன்னிப்பு அதிகமாக தேடக்கூடிய நிலையின் மூலமாக என்னை அவர்கள் அழிக்கின்றார்கள். இப்லீஸை அழிக்கக்கூடிய ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவிற்கு இருக்கின்றது என்பதாக சொல்லி தருகின்றார்கள். பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக
இப்லீஸுடைய செயல்பாடுகளை எல்லாம் முடக்க முடியும் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். இன்னொரு ஹதீஸ் கிட்டத்தட்ட இதே வார்த்தைகளை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அலைக்கும் பிலா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபாரி. நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹையும் இஸ்திக்ஃபாரையும் பாவ மன்னிப்பையும் ஃபக்ஃபிரு மின்ஹுமா அதிகமாக நீங்கள் உங்களுடைய வாழ்வில் செயல்படுத்துங்கள். ஃபைனல்லாஹ் இப்லீஸ கால அஹ்லத்துன் நாஸ பிதுனூபி. மக்களை நான் பாவத்தின் மூலமாக அழிக்குகின்றேன். ஃபஅஹ்லகூனி பிலா இலாஹ இல்லல்லாஹ் வல் இஸ்திக்ஃபாரி. அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹின் மூலமாகவும் இஸ்திக்ஃபாரின் மூலமாக என்னை அழிக்குகின்றார்கள் என்று முதல் ஹதீஸை படித்தோமே அதே வாசகங்களை எல்லாம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். ஃபலம்மா ரஅய்து ذلك. மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவின் மூலமாகவும் இஸ்திக்ஃபாரின் மூலமாக என்னை அழிக்குகின்றார்கள், என்னுடைய எல்லா முயற்சிகளையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்றார்கள் என்பதை நான் பார்த்து அஹ்லத்தும் பில் அஹ்வாஇ. அவர்களை மனோ இச்சையில் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற்றுவோம். மனோ இச்சை என்பது மனம் எதையெல்லாம் சொல்கின்றதோ அதையெல்லாம் பின்பற்றுவது என்பது எவ்வளவுதான் அமல்கள் இருந்தாலும் சரி நம் இடத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். இப்லீஸ் சொல்கின்றான், அவருடைய எண்ணங்களை நான் இப்படி மாற்றி விடுவேன். நாம் நேர்வழியில் தான் இருக்குகின்றோம். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சரி என்பதாக அவருடைய எண்ணங்களை நான் மாற்றி விடுவேன். பாவத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமாக என்னை அழித்தார்கள். ஆனால் அவர்களை அழிப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட ஆயுதம் மனோ இச்சையை பின்பற்றுவது. மனோ இச்சை என்பது, அதை பின்பற்றுவது என்பது மிகப்பெரிய அழிவிற்கு உள்ளாக்கும் என்பதை இந்த ஹதீஸ் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக காண கிடைக்கின்றது. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமாக அதனுடைய சிறப்புகளை மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை என்ற ரீதியில் அதை சொன்னால் தான் முஸ்லீம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக ஒருவர் சொல்லவில்லை என்று சொன்னால் அவருக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்மதம் இல்லை என்ற ரீதியில் இருந்தாலும் சிறப்பு ரீதியில் நாம் பார்ப்போமேனால் லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேக விஷயங்களை பேசி இருக்கின்றார்கள். மூசா கலீமுல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா ரப்பி அல்லிம்னி ஷைஆ. யா அல்லாஹ், எனக்கு ஒன்றை கற்றுக்கொடு, உதுக்குருக்க பிஹி வதுஊக பிஹி. அதன் மூலமாக உன்னை நான் தியானிக்க வேண்டும், உன்னை பிரார்த்திக்க வேண்டும். ஒரு வார்த்தையை கற்றுக்கொடு, ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக்கொடு. அந்த வார்த்தையின் மூலமாக நான் எப்பப்பெல்லாம் விரும்புகின்றேனோ அப்பப்பெல்லாம் உன்னை துதிபாட வேண்டும், உன்னிடத்தில் பேச வேண்டும். இந்த பாக்கியத்தை எனக்கு தாய் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹை அதிகமாக ஓதுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை அதிகமாக ஓதுங்கள் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், யா ரப்பி குல்லி இபாதிக யகூலுன ஹாதா. உலகில் இருக்கக்கூடிய இதற்கு முன்பதாக வந்த எல்லா நபிமார்கள் மூலமாக, எனக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நபிமார்கள் மூலமாக உலக மக்கள் எல்லாம் இந்த வார்த்தையை தானே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹை தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் பிரத்தியமாக ஹாஸாக இன்னமா உரீது ஷைஇன் தஹுஸ்ஸூனனி பிஹி. நான் பிரத்தியமாக ஹாஸாக தனிப்பட்ட முறையில் எனக்கு மட்டுமே என்பதாக அல்லவா நான் கேட்டேன். உன்னை துதிபாடுவதற்கும் உன்னை அழைப்பதற்கும் ஒரு வார்த்தை வேண்டும் என்பதாக கேட்டேன். ஆனால் எல்லா மக்களுடைய நாவுகளிலும் மொழியக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தை, அன்றுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவருக்கும் அந்த கலிமா தெரியும். அந்த கலிமாவை தெரியாதவர்கள் இல்லை, மாற்று மதத்தவர்களும் அந்த கலிமாவை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அந்த வார்த்தையை தான் எனக்கு கற்றுத் தருகின்றாயே என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பேசினான், யா மூசா லவ் அன்ன ஸமாவாத்தி ஸபஅ வல் அர்தீன ஸபஅ ஃபீ கிஃபத்தின். 7 வானங்கள் 7 பூமி இரண்டையும் ஒரு தட்டிலும், வலா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ கஃபின் வலா இலாஹ இல்லல்லாஹ் ஃபீ கிஃபத்தின். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை ஒரு தட்டிலும் வைத்தோம் என்று சொன்னால் மாலத் பிஹின்ன லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹுடைய மகத்துவம், அகமியம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், அதன் மூலமாக இந்த சமுதாயம் அடையக்கூடிய வெகுமதிகள்
அதை மட்டில் இட முடியாது. அதனுடைய கனம் தாழ்ந்து விடும். கனத்தால் லா இலாஹ இல்லல்லாஹுடைய தட்டு தாழ்ந்து விடும் என்பதாக அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான் என்பதாக ஹதீஸில் பார்க்க முடிகின்றது. ஆக தன்னுடைய நபிமாருக்கு உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் பேசினான். ஆனால் கலீமுல்லா அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடிய நபர் என்பதாக சிறப்பை பெற்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மிகுதமான சிறப்புகளை தன்னில் பொதிந்து வைத்திருக்கின்றது என்பதாக பார்க்க முடிகின்றது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹுடைய சிறப்புகளை தொடர்ந்து ஆய்வு செய்வோம். எனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் மன் அஸ்அத அன்-நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளில் உங்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று சேதேவிகளாக ஆகக்கூடிய பாக்கியம் யாருக்கு எதன் மூலமாக கிடைக்கும் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த வார்த்தையை நீங்கள் தான் முதலாக கேட்பீர்கள் என்பதாக எனக்கு தெரியும். ஹதீஸ்களின் மீது இருக்கக்கூடிய ஆபத்தின் மூலமாக இந்த தகவலை நீங்கள் தான் முதலாக கேட்பீர்கள் என்பதாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதே வார்த்தையை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ் சாலிசன் மின் கல்பிஹி அவ் நஃப்ஸிஹி, யார் உள்ளபூர்வமாக தூய்மையான எண்ணத்தோடு யார் லா இலாஹ இல்லல்லாஹை சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபில் காண கிடைக்கின்றது. கனிமானவர்களே, உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி லா இலாஹ இல்லல்லாஹின் மூலமாக அடைந்த பலாபலன்கள் மிகுதம் என்பதாக தேடக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான வரலாறுகளும் நமக்கு தருகின்றது. தேடக்கூடிய எல்லா வரலாறுகளிலும் லா இலாஹ இல்லல்லாஹின் மூலமாக இந்த சமூகம் பெற்ற பரக்கத்துகள், இந்த சமூகம் அடைந்த வெற்றிகள் மிகுதம் என்பதாக நிறைந்து காண கிடைக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நீங்கள் உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் கைஃப நுஜத்தித் யா ரசூலல்லாஹ், எப்படி நாங்கள் ஈமானை புதுப்பிப்பது, ஈமானை புதுப்பிப்பதற்குரிய வழி என்ன என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அக்ஸிரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹை அதிகமாக சொல்லுங்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹை நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்குகின்றது. உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் அல்லாத சிந்தனைகளை நீக்குகின்றது. உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹை பற்றி மாற்றமான சிந்தனைகளை நீக்குகின்றது. தனிமையிலும் சரி சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலும் சரி லா இலாஹ இல்லல்லாஹை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். அது உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மெருகேறி கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது. கண்ணியமானவர்களே, எனவே லா இலாஹ இல்லல்லாஹுடைய சிறப்பு மிகுதம் தேடக்கூடிய நேரத்தில் ஹதீஸ் ஷரீஃபிலும் சரி குர்ஆனுடைய வசனங்களிலும் சரி லா இலாஹ இல்லல்லாஹ் மக்காவாசிகள் ஏன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை, அது ஒரு வார்த்தை, அதை சொல்வதற்கு ஏன் பயந்தார்கள்? அந்த வாழ்க்கை வந்துவிட்டது என்று சொன்னால் சகலத்தை இழக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டிய சகலத்தையும் இழக்க வேண்டும். உலக பதவிகள், உலகில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அருள்பாக்கியங்களையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் லா இலாஹ இல்லல்லாஹை சொல்லக்கூடிய நேரத்தில் அத்துணையும் இழக்க வேண்டும். எனவே அவர்கள் அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது வாழ்க்கையாக தெரிந்தது, வார்த்தையாக தெரியவில்லை. நாமும் தஸ்பீஹை பிடிக்குகின்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த மக்களிடத்தில் அந்த வார்த்தை மறதி அல்லாஹ் தஆலா அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு ஒவ்வொரு கபீலாவிலும் போய் சொன்னார்கள், யார் தன்னுடைய கணவரை விதவையாக, தன்னுடைய மனைவியை விதவையாக ஆக்குவதற்கு யார் தயார், தன்னுடைய மகனை இழப்பதற்கு யார் தயார், யாரெல்லாம் என்னை எதிர்க்க வேண்டும் என்பதாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னை எதிர்ப்பதற்கு யார் தயார், வாங்க
மக்காவினுடைய வெளியில் சண்டையிட்டு பார்ப்போம் என்பதாக எல்லா கபீலாவிலும் சென்று சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த போதனைகள் எல்லாம் இருந்ததாக பார்க்கிறோம். கனிமானவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வெற்று வார்த்தை அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமாக இந்த சமூகம் அடைந்த சிறப்புகளை எல்லாம் மிகுதன் என்பதாக எல்லா ஹதீஸ்களும் நமக்கு காண கிடைக்கின்றது. ஈமானுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய அந்த கலிமா, அதன் மூலமாக பெற்ற பலாபலன்கள் இன்றளவில் இல்ல, கயாமத் நாள் வரைக்கும் மட்டுமல்ல, கயாமத் நாளிலும் எல்லா மக்களும் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய நேரத்தில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்களுக்கு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை, தன்னுடைய பரிந்துரையை தருகின்றார்கள் சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை உணர வேண்டும். நம்முடைய கையில் இருக்கக்கூடியது அற்புதமான சாதனம் என்பதை நாம் உணர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமாக நாம் அல்லாஹ்வை அடைய வேண்டும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஏற்படுகின்றது. இந்த உலகை விட்டு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைகின்றார்கள். மறைந்த பிறகு சஹாபாக்கள் எல்லாம் அப்படி திக்கு தெரியாமல் திகைத்து போயிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஆளுமையை இழந்து விட்டோம், மிகப்பெரிய ஆளுமையை இழந்து விட்டோம், நம்மோடு இன்னும் பயணிப்பாக என்பதாக அல்லாஹ் நினைத்துக் கொண்டிருந்தோம், இவ்வளவு சீக்கிரம் போயிட்டாங்களே என்பதாக ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை நினைத்து பித்து பிடித்தவர்களாக இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த வழியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சலாம் சொல்லுகின்றார்கள். சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை. நாம் ஒருவருக்கு சலாம் சொல்லுகின்றோம், ஒருவரை பார்த்து சிரிக்குகின்றோம், அவரை நமக்குரிய மரியாதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன சலாத்திற்கு கூட பதில் சொல்லவில்லை என்றெல்லாம் என்ன பேச்சு என்பதாக ஒதுங்கி விடுவோம். ஆனால் சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை நேரடியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் நாயகம் அவர்களுக்கு சென்றார்கள். சென்றவர்கள் நான் உஸ்மானுக்கு சலாம் சொன்னேன், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சலாம் சொன்னேன், அவர்கள் பதில் சலாம் சொல்லவில்லை, இந்த விஷயத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் வாங்க என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் நாயகம் அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அழைத்து வருகின்றார்கள். நான் சலாத்திற்கு பதில் சொல்லவில்லையே, ஏன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் இல்லையே, அந்த மாதிரி ஒரு நிலை இல்லையே, சலாமே நீங்க சொல்லலையே என்பதாக சொல்கின்றார்கள். இல்ல நான் சொன்னேன் என்று சொன்னவுடன் அபூபக்கர் நாயகம் அவர்கள் கேட்டார்கள், ஏதோ ஒரு சிந்தனையில் மன குழப்பத்தில் இருந்தீர்கள் அல்லவா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஆம், நான் பெரிய மனக்குழப்பத்தில் இருந்தேன், மன மூசலாட்டம் ஏற்படுகின்றது, உள்ளம் நிலையில்லாத தன்மை ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த நிலையை எப்படி கையாள்வது என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பதற்கு முன்பதாக வஃபல்லாஹு தபாரக வ தஆலா நபியஹு கபல அன் அஸ்ஸலஹு அன் நஜாத், பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து வெளியேறுவதற்குரிய வழியை கேட்பதற்கு முன்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியை தன் பக்கம் அழைத்துக் கொண்டார். அதற்கு தீர்வு இல்லாமல் தான் அந்த சிந்தனையில் நான் உட்கார்ந்திருந்தேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னவுடன் அபூபக்கர் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், மன் கபில மின்னி அல் கலிமத அல்லதி அரல்து அலைய அம்மி அலா அம்மி ஃபரத்தஹா ஃபஹிய லஹு நஜாத். என்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபிற்கு அவருடைய மரண நேரத்தில் நான் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்து அவர் மறுத்து விட்டாரு, அந்த வார்த்தையை என்னிடத்தில் யார் பெற்று என்னிடத்தில் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள் என்று அபூபக்கர் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். ஆக மனக்குழப்பம் இப்ப இது சர்வசாதாரணமாக இருக்கின்றது. போன்ல மூழ்கி இருக்கிறோம், ஒரு நேரத்துல செய்திகளில் வரும், வீடுகளில் டிவி பார்த்துக் கொண்டிருந்தார்கள், சீரியல் பார்த்துக் கொண்டிருந்தார்கள், வீட்டில் வந்து திருடன் திருடிவிட்டு சென்றான் என்பதாக நகைச்சுவையாகவும் சில இடங்களில் உண்மையாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த செல்போன் வந்த பிறகு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எதில் ஈடுபடுகின்றார்கள், என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், முன்னால் இருப்பது தகப்பன், முன்னால் இருப்பது தாய், முன்னால் இருப்பது மனைவி,
முன்னால் இருப்பது தன்னுடைய ஊழியர் என்பதாக எந்த சிந்தனையும் இல்லை. முழுவதுமாக மூழ்கக்கூடிய ஒரு நிலை, அதன் மூலமாக முழு உலகிலும் மன நிம்மதியற்ற ஒரு நிலை, மன நிம்மதியற்ற நிலை, எதிலும் பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அபூபக்கர் நாயகம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹை சொல்லக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்குகின்றது, மன குழப்பங்களை நீக்குகின்றது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தவறான சிந்தனைகளை நீக்குகின்றது, அல்லாஹ்வோடு அந்த இதயத்தை கொண்டு சேர்க்குகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தகவலை அபூபக்கர் நாயகம் அவர்கள் பதிவு செய்கின்றார். இப்படி இதே தோரணையில் நாம் தேடக்கூடிய நேரத்தில் மிகுதமான லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமாக இந்த சமூகம் அடைய வேண்டிய பலன்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுதமாக பேசியிருக்கின்றார். எனவே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சாதாரண வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில் தெரிகின்றது. ஆனால் அதன் மூலமாக இந்த சமூகம் பெற்ற பலாபலன்கள் மிகுதம் என்பதாக ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு சொல்லித்தரக்கூடியதாக பார்க்கின்றோம். நரக வேதனை, ஒரு மனிதன் நரகில் கிடைக்கக்கூடிய அதாபுகள், நரகில் கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள் அதற்கு ஈடு இல்லை. உலகில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நரகத்துக்குள்ள போயிட்டு வந்தோம்னு சொன்னா உலக வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நான் கஷ்டமே படல, அவ்வளவு கஷ்டம் இங்கு இருக்குகின்றது என்பதாக மனிதன் சொல்லுவான் என்பதாக ஹதீஸ் அறிவிப்பில் பார்க்க முடிகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலன்னார், அல்லாஹ் தஆலா நரக நெருப்பை ஹராமாக ஆக்குகின்றார். அல்லாஹ் தஆலா நரக நெருப்பை ஹராமாக ஆக்குகின்றார். யாருக்கு? மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை எம்பகி பிதாலிக வஜ்ஹுல்லாஹி, அல்லாஹ்வுடைய அன்பை நாடியவர்களாக யார் இந்த கலிமாவை சொல்கின்றார்களோ அவர்கள் நிரந்தரமாக நரகில் இருந்து விடுதலை பெறுகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தகவல் எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் மிகுதமான அமல்களை செய்யாவிட்டாலும் இது போன்ற சின்ன சின்ன அமல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் இணைத்துக் கொள்ளக்கூடிய நேரத்தில் நாம் வேலையில் இருக்கின்றோம். இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறையை பார்ப்போம். 24 மணி நேரம் இபாதத்தாக கற்றுத்தருகின்றது. மனைவியோடு சேருவது, அதுவும் அல்லாஹ்வுடைய நினைவோடு சேரக்கூடிய நேரத்தில் அது இபாதத். நம்முடைய தேவைகளுக்காக வியாபாரம் செய்கின்றோம். அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு செல்லக்கூடிய நேரத்தில், செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதை இபாதத்தாக ஆக்குகின்றார். நாம் மனஞ்சலம் கழிப்பது, நம்முடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவது, இப்படி எல்லா விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தாக கற்றுத் தருகின்றார். அந்த இபாதத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய பலாபலன்கள் எல்லா காரியங்களையும் விட, எல்லா வார்த்தைகளும், கோடான கோடி வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார். ஒழுக்க ரீதியில் சமுதாயத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறை, மனைவி மக்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய முறை, எல்லா விஷயங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் இருக்கின்றது. அது இபாதத்தாக மாறுவது என்பது பெரிய பாக்கியம். அது அல்லாஹ்வுடைய நினைவோடு கழிக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த பாக்கியத்தை பெற முடியும் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், 2 நபர்கள் வழக்கு விசாரணை வருகின்றது. 2 நபர்கள் வழக்கு விசாரணை வருகின்றது. இடம் சம்பந்தமாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு வழக்கு வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் 2 நபர்களிடத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரத்தை கேட்கின்றார்கள். இது உங்களுடைய கிணறு தான், அல்லது இது உங்களுடைய வீடு தான், அல்லது இது உங்களுடைய சொத்து தான் என்பதற்கு ஆதாரத்தை தாங்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த காலகட்டம் ஆதாரங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அல்ல. அந்த மனிதர் சொல்கின்றார், அந்த சஹாபி சொல்கின்றார், எனக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை என்று சொன்னவுடன் அடுத்த கட்ட தீர்வு, சரி சத்தியத்தை நீங்கள் செய்யுங்கள், வாதி பிரதிவாதி, வழக்கு தொடுத்தவர், யார் மீது வழக்கு தொடுக்கப்பட்டதோ 2 நபர்களும் சத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னவுடன் முதலில் ஒரு நபர் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் தஆலாவை நான் முன்னிறுத்தி சொல்கின்றேன், சத்தியமாக இது என்னுடையது, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்பதாக சொன்னவுடன்
அந்த கிணத்திலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் பொய் சத்தியம் செய்கின்றார். அவர் செய்தது பொய் சத்தியம் இருந்தாலும் அவருடைய வார்த்தையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பயன்படுத்தியதின் காரணமாக அது பொய் சத்தியமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அந்த நபரை மன்னித்து விட்டார். எவ்வளவு பாக்கியம்! லா இலாஹ இல்லல்லாஹ் மூலமாக சமூகம் பெற வேண்டிய பாக்கியம், சமூகம் பெற வேண்டிய அந்தஸ்துகள், சமூகத்தில் நாம் அடைய வேண்டிய அந்தஸ்துகள் மிகுதும் என்பதை உணர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வெற்று வார்த்தை அல்ல. ஈட்டி முறையில் நிறுத்தினால் நாங்கள் கலிமாவை இழக்க மாட்டோம் என்ற அந்த வார்த்தை எல்லாம் மிகப்பெரிய கஷ்டம். முழுவதுமாக உடல் முழுவதும் சிதைக்கப்பட்டிருந்தது, கைகால்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருந்தது, மனைவி மக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டிருந்தது, சொத்து பத்துகள் எல்லாம் பிடுங்கப்பட்டிருந்தது. இப்படி சகலத்தையும் இழப்பதற்கு தயாரானார்கள். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை இழப்பதற்கு அந்த சஹாபிகள் தயாரில்லை. விளங்கி வைத்தார்கள், உலகில் கிடைக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் ஒரு நாள் நீங்கிவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இங்கு மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் சில கஷ்டங்களோடு வாழ்ந்து விட்டாலும் சரி, மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாக்கியங்களை பெற முடியும், மிகப்பெரிய நெருக்கங்களை பெற முடியும், சொர்க்கத்துடைய எல்லா விதமான அருள்பாக்கியங்களையும் பெற முடியும் என்பதை சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். எனவே அவர்கள் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் தயாரானார்கள். கலிமாவை விடுவதற்கு யாரும் தயார்? இப்படி கலிமாவினுடைய வாழ்க்கையை நாம் தேடக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய பாடம் சஹாபாக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. எனவே அந்த கலிமாவை நாம் அதிகமாக முடியக்கூடியவர்களாக மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். வாழக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் சதாவும் அல்லாஹுடைய நினைவை பெற்று தரக்கூடிய அந்த கலிமாவை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் அத்தகைய உயர்ந்த வாழ்வை நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நிறைவான முறையில் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.